சென்னை தலைமை செயலகத்தில் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் குழுவினர் தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தும் ஜாக்டோ ஜியோ ஜனவரி 6ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்த நிலையில் தற்போது அமைச்சர்கள் குழுவினர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், இந்த விவகாரம் தற்போது வரை கடந்து வந்த பாதை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சங்கரன். வணக்கம். அதாவது 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு துறைகளில் சேர்ந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டது. அது தங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே அதற்கு முன்பு இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஜாக்டோ ஜியோ அமைப்பு பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இதே கோரிக்கையை முன்வைத்து வரக்கூடிய 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்துவோம் என்றும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழக அரசு ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் நேற்று முன்தினம் தலைமைச் செயலகத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் அதில் எந்த விதமான முடிவும் எட்டப்படவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் 2வது முறையாக தற்போது மீண்டும் தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அதாவது தலைமைச் செயலகத்துல பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலுவுடைய அறையில் முதல் கட்டமாக போட்டா ஜெயா எனப்படும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம், தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்க நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது துவங்கி இருக்கிறது. பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு ஆகிய 2 பேர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் அதிகமான பல்வேறு சங்க நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த அமைப்பும் வரக்கூடிய 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்துவோம் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதனால் இந்த அமைப்போடும் தமிழக இந்த 2 அமைச்சர்கள் குழுவானது தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த ஓய்வூதிய திட்ட விவகாரத்தில் அரசுடைய நிலைப்பாடு என்ன, எந்த வகையான திட்டத்தை அறிவிக்கப் போகிறது என்பது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த கூட்டத்தில் அரசினுடைய நிலைப்பாட்டை அமைச்சர்கள் பல்வேறு சங்க நிர்வாகிகளிடம் தெரிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு 11:30 மணி அளவில் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளோடு அடுத்த கட்ட ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. அந்த அமைப்பில் இருந்தும் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு எந்த விதமான திட்டத்தை வைத்திருக்கிறது, என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்ற அறிவிப்பு இன்று வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே 6ஆம் தேதி திட்டமிட்டபடி வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுமா அல்லது அது ரத்து செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அரசுடைய நிலைப்பாட்டை பொறுத்து ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் இதை சார்ந்து ஒரு முடிவை எடுப்பார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.